Hello friends, welcome back to my channel. இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இந்த வருஷத்தோட எண்டிங்ல இருக்கும். 2023 வந்து முடிய போகுது டிசம்பர்ல. ஸோ எல்லாரும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வந்து வரப்போகுது. அதுக்கு என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ புக்ஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்தது வந்து இந்த வருஷத்துல தான். போன வருஷம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் எண்டிங்ல நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண புக் வந்து த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. அதோட கண்டினியூஷன் பிப்ரவரி வரைக்கும் நான் அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அப்போ வந்து நான் ஒரு பிகினராக இருந்தேன். பட் இப்போ நான் கொஞ்சம் கடந்து வந்துட்டேன் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் நான் படித்த புக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்துல எனக்கு நிறைய புக்ஸ் படிச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. பட் நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண புக்ஸ் 10 புக்ஸ் தான் இருக்கு. ஆச்சரியமா பார்க்காதீங்க, எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது. பிகாஸ் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இங்கிலீஷ் புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பிகினர் அப்படின்றதுனால த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய புக்கா தான் இருக்கும். வேர்ட்ஸ்மே குட்டி குட்டி குட்டியா இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இங்கிலீஷ் புக் அப்படின்றதுனால எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் எனக்கு வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸாக நான் லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நான் தமிழ் புக்ஸே நான் பிக் பண்ணேன். பட் எனிஹவ் இங்கிலீஷ் புக்ஸ் வந்து இப்போ எனக்கு படிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்திருக்கு. சப்போஸ் நீங்க பிகினராக இருக்கீங்க, எனக்கு இங்கிலீஷ் புக்ஸ் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ் இட் எண்ட்ஸ் வித் அஸ் நீங்க படிச்சு பாருங்க. பிகாஸ் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. நான் படிச்ச இங்கிலீஷ் புக்ஸ்ல அது ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட், இன் ஸ்டார்ட் வித் அஸ் இட் எண்ட்ஸ் வித் அஸ், இந்த 3 புக்ஸ்ல வந்துட்டு இட் ஸ்டார்ட் வித் அஸ் இட் எண்ட்ஸ் வித் அஸ் ஈஸியா இருக்கும். ஸோ நான் அதுக்கும் வீடியோ நான் உங்களுக்கு சேனல்ல போட்டிருக்கேன், வேணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். இந்த புக்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும் இல்லையா, என்னை யாருக்குமே பிடிக்கல, ஏன் நான் இப்படி இருக்கேன், நமக்கு மட்டும்தான் இந்த லைஃப்ல இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. பட் வந்துட்டு நம்ம ஏன் மத்தவங்க கிட்ட அந்த அப்ரிசியேஷனுக்காக நம்ம ஏங்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னா என்ன, அதனால இப்ப என்னதான் பிரச்சனை, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னாலே அவன் என்ன சொல்லுவானோ, இவன் என்ன சொல்லுவானோ, அவ என்ன சொல்லுவாளோ, நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கு நிறைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ எதுக்காக இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு வருது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, எப்படி வந்துட்டு நமக்கு தேவையான கோல்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்றது, மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னாலுமே அந்த விஷயத்த நம்ம எப்படி கடந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த புக்ல. பிளஸ் அதெல்லாம் தாண்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்துட்டு ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம கோவத்தை வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது போக வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப் ட்ராமால இருந்து வெளியே வர முடியாம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ரிஜெக்ஷன்ஸ்க்குலாம் நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்றோம், ஏன் அதை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாங்கி ரீட் பண்ணி பாருங்க. இதோட ரிவ்யூவும் நான் வந்துட்டு என்னோட சேனல்ல நான் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் தான். யாருக்காக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒரு சக்சஸ் ஆகணும், பட் வந்துட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க லைஃப்ல உட்காந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய புக்கு இது. படிச்சு பாருங்க, அதுக்கப்புறமா நீங்க இனிஷியேட் எடுங்க. பிகாஸ் என்னோட லைஃப்ல வந்துட்டு சேஞ்சஸ் கொண்டு வந்த புக்கு இது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட பழைய வீடியோஸ்லயுமே நான் 2-3 வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த யூடியூப் சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஸோ கண்டிப்பா உங்க லைஃப்லயும் ஒரு சேஞ்சஸ் வரலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்ணி முடித்த நட்சத்திரங்கள். இதை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கவின் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரீசெண்டா அவங்களுக்கு மேரேஜ் கூட ஆயிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு மலரை கவிஞன் அப்படின்னு ஒரு கவிதை பேஜ் வந்து நடத்திட்டு வராங்க. இந்த புக்லயுமே வந்துட்டு கவிதை தான் இருக்கும். லைக் இது வந்து ரொம்ப நம்ம மனசு தொடுற மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற கவிதைகள் எல்லாமே டெய்லி லைஃப்ல நடக்கிற குட்டி குட்டி விஷயங்களாகட்டும், நிறைய பேரோட ஏக்கமாகட்டும், இப்ப நமக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான வருத்தமான விஷயம், சேட்னஸ்ல இருந்து ஹாப்பினஸ்ல இருந்து எல்லா வகையான எமோஷன்ஸுமே வந்துட்டு இந்த ஒரு கவிதை புக்ல இருக்கு. கவிதை அப்படின்னாலே நமக்கு சொல்லவே தேவையில்லை, படிக்கும் போதே நமக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப உருகிற மாதிரி இருக்கும். இந்த புக்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க. எனக்கு படிச்சு ரொம்ப நாள் ஆனதுனால ஞாபகம் இல்லை. பட் எனக்கு முக்கியமா ரொம்ப பிடிச்ச கவிதையெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல 2-3 கவிதை உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். புக்கை திறந்ததுமே இருக்கிற முதல் கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கவிதையோட தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி.
கால் ஊனமுற்றவர் விற்பனை செய்த ஊதுபத்தியின் வாசனை நடந்து சென்றது என்னை தாண்டி. நல்லா இருக்குல்ல. அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 4th பேஜ்லயே ஒரு கவிதை இருக்கு. எது சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ரத்தம் சிந்திய போராட்டங்கள் சுதந்திரத்தில் முடியுமாம், ஆனால் பெண்களுக்கு மட்டும் ரத்தம் சிந்த ஆரம்பித்த பின் சுதந்திரம் பறிபோகுமாம். கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளமை பத்தி அவ்வளோ அருமையா வந்துட்டு எழுதியிருக்காங்க இந்த புக்ல. அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உண்மையிலே ஆப்டா இருக்கிற கவிதை வந்துட்டு பேஜ் நம்பர் 14ல இருக்கு. இந்த புக்கு வச்சிருக்கிறவங்க பாருங்க. டைட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புலம்பெயர்வு, அடுக்குமாடி கட்டிடங்களின் அராஜகம், தங்கும் இடத்தை விட்டு அடித்து விரட்டப்பட்டது ஏரி தண்ணீர். சென்னையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நியூஸ்ல எவ்வளோ வந்துட்டு கஷ்டப்படுறாங்க பீப்புள் இந்த மழை வெள்ளத்தினால அப்படின்னும் போது இந்த கவிதை வந்து அதுக்கு உண்மையிலே ஆப்டா இருக்கு. நான் எனக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப உண்மையிலே கஷ்டமா இருந்தது. ஒரு ஏரி குளம் மாதிரி அங்க கொஞ்சம் இருந்திருந்தா கூட ஃபுல்லா பாக்குற அளவுக்கு நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் தான் இருந்த மாதிரி இருந்தது. கஷ்டமா இருக்கும் இல்லையா பார்க்கும்போது. ஸோ அதுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி இருந்தது இந்த கவிதை வந்துட்டு. அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆறாரோ பாட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கவிதைகள் குதித்தாடுகிறது எழுதியவர்களின் பெயர் தெரியாமல் அனாதை இல்லத்தில். எப்படி சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு அனாதை இல்லத்துல நம்ம நிறைய பார்க்க முடியுதோ அதை வந்துட்டு ஒரு வருத்தத்தோட எழுதியிருப்பாங்க இந்த கவிதையில. இந்த மாதிரி எக்கச்சக்க கவிதைகள் வந்துட்டு இந்த புக்ஸ்ல நிறைய இருக்கு. இவங்கதான் வந்துட்டு அவங்க கவின்குமார் அந்த அண்ணா. ரீசெண்டா இப்ப இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. உண்மையிலேயே கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய புக்குன்னு கூட நான் சொல்லுவேன். எண்ணி முடித்த நட்சத்திரங்கள். இந்த புக்கை வந்துட்டு இந்த அட்டைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு டெஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த அட்டைப்படம் இது இப்படிதான் வந்துட்டு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுவுமே வந்துட்டு அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்த புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3rd புக் இட் எண்ட்ஸ் வித் அஸ். இந்த புக் வந்து ஒரு ரொமான்ஸ் ஃபிக்ஷன் தான். ஃபிக்ஷன் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த புக்கை. இந்த புக்கோட ஆத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலின் ஹூவர். இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. எப்படி வந்துட்டு படத்துல எல்லாம் காமிக்கிறாங்களோ ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஸ்டார்டிங்ல லவ் ரொமான்ஸ் எல்லாம் வந்து காதலிக்கிறாங்க. அந்த மாதிரி காதலிச்சு இங்கேயும் நம்ம ஹீரோ ஹீரோயின் காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, நம்ம ஹீரோ வந்துட்டு இதுல ரொம்ப கோவக்காரரா இருப்பாரு. அந்த கோவத்தினால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் அவங்களோட லைஃப்ல நடக்குது. அவங்களோட அம்மா ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக்கான ஹஸ்பண்டோட லைஃப்ல வந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு தோணும் எதுக்காக நம்மளோட அம்மா வந்துட்டு இவ்வளோ டாக்ஸிக்கா இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்களுக்கு அது நடக்கும்போதுதான் ஏன் இப்படி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. பிளஸ் இவங்களுக்கு வந்துட்டு பாஸ்ட் லைஃப்ல ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கும் இவங்களோட ஸ்கூல் டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு. அதோட கண்டினியூட்டி வந்து இட் எண்ட்ஸ் வித் அஸ்ல சாரி இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ்ல வரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சீக்வல் புக். ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது இட் எண்ட்ஸ் வித் அஸ், அதோட சீக்வல் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ். ஃபர்ஸ்ட் இட் எண்ட்ஸ் வித் அஸ் படிச்சுட்டு அப்புறம் தான் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ் படிக்கணும். இந்த ரிவ்யூ வந்துட்டு வேணும் உங்களுக்கு அப்படின்னா அதுவும் என்னோட சேனல்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எனக்கு பர்சனலா இந்த புக் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். காலன் ஹூரோட ரைட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபீல் குட் புக்கா இருந்தது. ஸோ இது எனக்கு இட்ஸ் எண்ட்ஸ் வித் அஸ் கம்பேர் பண்ணும்போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ் தான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 4th புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ். இதுல வந்துட்டு அட்லஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. உண்மையிலே இந்த புக்கை படிக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு அந்த கேரக்டர் பிடிக்காம இருக்காது அப்படின்னு நான் ஷுவரா சொல்லுவேன். ரியல் லைஃப்ல இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறது சாத்தியமா அப்படின்னு தெரியல. பட் உண்மையிலேயே வந்துட்டு இந்த புக்கை படிக்கிற ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்குமே அட்லஸ் மாதிரி ஒரு பையன் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு புக் தான் வந்துட்டு இந்த புக். இதுவுமே வந்துட்டு ரொமான்ஸ் ஃபிக்ஷன் தான். இட் எண்ட்ஸ் வித் அஸோட சீக்வல். கண்டிப்பா 2 புக்குமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காலின் ஹூரோட ரைட்டிங் நல்லா இருக்கும். பிளஸ் காலின் ஹூரோட வேற புக்ஸ் எல்லாம் நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 Rules of Love பை ஜெய் ஷெட்டி. முக்கியமா எல்லா லவ்வர்ஸும் எல்லா கப்பிள்ஸும் படிக்க வேண்டிய புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய லவ்வர்ஸ்குள்ள வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி சண்டே ஆகி முன்னாடி இருந்த லவ் இப்ப இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எதனால அந்த ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த புக்ல அவர் ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 ரூல்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாலிடிடியூட பத்தி தான் வரும். ஏன் அப்படின்னா உங்களை நீங்களே வந்துட்டு விரும்பாத போது மற்றவங்க எப்படி உங்களை விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் லவ் பத்தி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ரிலேஷன்ஷிப்ல இல்லாதவங்களும் படிக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே நீங்க வந்துட்டு இப்ப எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பிரேக்கப்ல இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த லவ் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஸ்டேட்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இந்த
புக்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேடிக்கை பார்ப்பவன். இந்த புக்கை வந்துட்டு எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நா. முத்துக்குமார் அவர்கள். இப்ப அவர் உயிரோட இல்ல. உண்மையிலே வந்துட்டு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆளு. இந்த புக்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரோட பாஸ்ட் லைஃப், இப்ப அவர் கடந்து வந்துட்டு இருக்கிற லைஃப்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்ல பார்த்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டோரி, குட்டி குட்டி ஸ்டோரி மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ எப்படின்னா அவங்க அம்மா இறந்த விஷயம் ஆகட்டும், அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக் லவர், அவங்க வீடு ஃபுல்லா புக்ஸ், நிறைய புக்ஸ் இருக்கும், ஒரு 1,00,000 புக் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பிளஸ் அவரோட லைஃபை வந்து அவர் ட்ரெயின்ல கடந்த காலத்துக்கு போய் பாக்குற மாதிரி எழுதியிருப்பாரு. அது போக லிப்ட்ல கரப்பாம்பூச்சி கூட பேசுற மாதிரி எழுதியிருப்பாரு. அது எப்படின்னா வாடகை வீட்டுல இருக்கிறவங்களோட கஷ்டத்தை வந்துட்டு அந்த கரப்பாம்பூச்சி பேசுற மாதிரி, இந்த மாதிரி அழகா இருக்கும். நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா எழுதியிருந்திருப்பாரு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த புக்கையும். பிளஸ் எப்படி அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, அவர் சின்ன வயசுல இருந்து அவர் வந்துட்டு இறந்து போற வரைக்கும் இருக்கிற எல்லா சம்பவங்களையும் இன்ச் பை இன்ச்சா அவர் எழுதியிருப்பாரு. ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி மாதிரி கொடுத்திருப்பாரு. இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல புக்கு. லைக் ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக் மாதிரியே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அணிலாடும் ஒன்றில். இதுவும் நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதுனதுதான். இந்த புக்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா தாய் மாமா பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையில நமக்கு முக்கியமான நெருக்கமான ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி மாதிரி எழுதி வச்சிருக்காரு. நமக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மோஸ்ட்லி வந்தோடனே நம்மளோட தேவைகள் எல்லாமே நம்மளோட அம்மாவை நோக்கி தான் இருக்கும். அம்மா இது வேணும் அது வேணும் சொல்லி கேட்டுட்டு இருப்போம். பட் அவங்களுக்கு வந்துட்டு அம்மா இல்லை அப்படின்றத வந்துட்டு ஒரு வருத்தமா சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு தமிழாசிரியர். அவங்க அப்பா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க அப்பா இருந்து அவர் கத்துக்கிட்டாரு. பிளஸ் இதுலயும் குறிப்பிட்டிருப்பாங்க அவங்க வீட்டுல வந்துட்டு நிறைய புக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து இவரும் கத்துக்கிட்டாரு நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு. அப்புறம் அக்காவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல வந்துட்டு எப்படி அக்கா மாருங்களுக்கு கல்யாணம் ஆகி போறாங்க அப்படின்னா அந்த வீடு என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு பிடிச்சமான ஒரு 3 அக்கா மாருங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் வெளியே வந்துட்டு ஒரு ஆள் நம்ம தம்பி அடிக்க வராங்க அப்படின்னா அண்ணனுக்கு எவ்வளவு கோவம் வந்து அந்த இடத்துல எப்படி ஒரு பாசம் அங்க நடக்குது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அண்ணா எப்படி நம்மளோட அப்பா ஸ்தானத்துக்கு வராங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம கூடயே இருந்த அண்ணன் தான் சண்டை போட்டுட்டு இருப்போம். ஆனா ஒரு ஏஜ் வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அண்ணா வந்து ஒரு அப்பா மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அதை பத்தி சொல்லியிருப்பாரு. அப்புறம் சித்தி சித்தப்பா பத்தி சொல்லியிருப்பாங்க. சித்தியெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அம்மா கிட்ட நம்ம நிறைய அடி வாங்குவோம். பட் சித்திமாரங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை பெருசா அடிக்க மாட்டாங்க. நிறைய பாசம் தான் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தை பொண்ணா மாமா பொண்ணா இவங்க 2 பேருக்குள்ள போட்டி வர மாதிரி வந்துட்டு ஒரு டிபேட் வைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மகனை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த புக்ல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இக்கிகாய். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் புக் தான். இந்த புக்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பத்தி இருக்கும். ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் தான். ஜப்பான்ல ஒகினாவா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க இருக்கிறவங்க தான் உலகத்திலேயே ரொம்ப அதிகமா உயிர் வாழ்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்மளோட ஆத்தர் 2 பேரும் அங்க கிளம்பி போய் அங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி அவங்க என்ன மாதிரியான ஃபுட்டை ஃபாலோ பண்றாங்க, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க, என்ன பண்ணா நம்மளும் 100 வருஷத்துக்கு மேல ஆரோக்கியமா உயிர் வாழலாம், 100 வருஷத்துக்கு மேல உயிர் வாழ்றது மட்டும் இல்ல 100 வருஷத்துக்கு மேல ஆரோக்கியமா எப்படி நம்ம உயிர் வாழ்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. காலையில எந்திக்கிறதாகட்டும், நம்ம வேலைகளை செய்யறதாகட்டும், ஒரே இடத்துல உட்காராம குட்டி குட்டி மூவ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த புக்ல இருந்து. கண்டிப்பா எல்லாம் படிக்க வேண்டிய புக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படிச்சா மட்டும் பத்தாது, படிச்சுட்டு ஃபாலோ பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 2 வீடியோவா போட்டிருப்பேன். ரெண்டுமே வந்துட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முடிவில்லா பயணம். இந்த புக்கை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த லோகேஷ் ஆத்தர் அவர்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எனக்கு இந்த புக்கு பரிச்சயமாகி அப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஒரு ஃபீல் குட் புக் தான். லவ் ஸ்டோரி படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேக்கப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. பிளஸ் ஒன் சைட் லவ் பத்தி சொல்லியிருப்பாங்க. வெயிட்டிங், ஒரு லவ்ல வந்துட்டு நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணுவோம் இல்லையா. இப்ப சில நேரம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லவ்வர் கிட்ட இருந்து ஒரு நாள் 2 நாள் மெசேஜே வராது. என்னாச்சு ஏதாச்சு, இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள். பிளஸ் நம்மளோட லவ்வருக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ற விஷயங்கள். சொல்லிக்காமலே ஒருத்தர் வந்துட்டு லவ் பண்ணுவாங்க. எப்படா சொல்லிப்போம் அப்படின்னு தெரியாம அவங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்காமே நம்ம லவ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. பட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த மாதிரியான விஷயங்கள். லவ்வே வராம சிங்கிளா இருக்கிறவங்க, அந்த லவ்வர்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 2 லவ் ஸ்டோரியை பத்தி வந்துட்டு இந்த புக் இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டிடியூட்ஸ் எவ்ரிதிங் புக் வந்து நான் படிச்சேன். இதை வந்து ஜெஃப் கெல்லர் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. அந்த புக் வந்து இப்போ என் கையில இல்ல, அது என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு, படிக்கணும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அந்த புக்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ஆட்டிடியூடை நம்ம சேஞ்ச் பண்றது மூலியமா நம்மளோட லைஃப்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஜெஃப் கெல்லர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாக்குற விண்டோ, நம்ம இந்த உலகத்தை பாக்குற விண்டோ வந்துட்டு நமக்கு நீட்டா இருக்கணும். ஒரு விண்டோ வழியா நம்ம அந்த உலகத்தை பாக்குறோம் அப்படின்னா அது நீட்டா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சைட்ல இருக்கிற உலகம் வந்துட்டு நமக்கு அழகா தெரியும். விண்டோவை அழுக்கா வச்சுட்டு நம்ம அந்த சைடு இருக்கிற உலகத்தை வந்துட்டு நம்ம நல்லாவே இல்லை, கேவலமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காம, நம்மளோட விண்டோவை நம்ம கிளீன் பண்ணி பார்க்கும்போது அது எவ்வளவு அழகான விஷயமா இருக்கு, நம்ம எப்படி அதை மிஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது போக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, யாராவது உங்ககிட்ட வந்துட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பரவாயில்ல, நாட் குட், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. பட் அந்த மாதிரி சொல்லாம கிரேட், டெரிஃபிக் அந்த மாதிரி சொல்லி பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க உங்களே ஏமாத்திட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க அப்படி சொல்லி பழகுனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட பழகுறவங்களுக்குமே உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் போகும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமா வருவாங்க. அதுவே உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸா ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட ஆட்டிடியூட நம்ம மாத்திக்கிறது மூலியமா என்ன மாதிரியான நன்மைகள்லாம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த புக்ல வந்துட்டு ஜெஃப் கெல்லர் சொல்லியிருப்பாரு. இந்த புக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நான் இந்த வருஷத்துல படிச்சு முடிச்ச புக்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அது போக 2 புக்கு நான் பாதியிலே விட்டுட்டேன். அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கும் ரிச் டாட் புவர் டாட் புக்கும் வந்துட்டு 2மே நான் பாதி வரைக்கும் படிச்சுட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால திரும்ப நான் எடுத்து படிச்சாதான் எனக்கு உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் 2 புக்கையுமே திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது போக வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 புக் இப்போ நான் கரெக்டா படிச்சுட்டு இருக்கேன். அது என்னென்ன புக் அப்படின்னா, இங்கிலீஷ்ல ஒன்று, தமிழ்ல ஒன்று. தமிழ் புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் அபிலாஷ் எழுதினவங்க புக்கு. ஃபர்தரா நம்ம எந்த புக்கை நெக்ஸ்ட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக வாசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. இது வந்துட்டு நான் புக் ஃபேர்ல தான் வாங்கியிருந்தேன். நீங்க புக் ஃபேர் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் அதுவும் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த புக்கு தான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். இங்கிலீஷ் புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு த்ரில்லர் ஃபிக்ஷன். அது வந்துட்டு குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர்ன்னு சொல்லிட்டு இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற புக்கு தான். ஸோ அது இப்ப நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹோலி ஜாக்சன் எழுதுனது. ஃபியூச்சர்ல 2 வீடியோவோட ரிவ்யூமே வரும். ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வருஷத்துல என்னென்ன புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நல்லபடியா இந்த இயர் நம்ம முடிக்க போறோம். அடுத்த இயருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன மாதிரியான ரெசல்யூஷன்லாம் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. பிளஸ் நீங்க ஏதாவது எனக்கு புக் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு அதே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நான் வந்துட்டு 2024ல கண்டிப்பா நீங்க ரெக்கமெண்ட் பண்ற புக்கை வந்து நான் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் புக் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு தான் வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. கண்டிப்பா நான் இந்த புக்கை வாங்கி படிச்சு நான் ரிவ்யூ போடுவேன். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்றதுனால நான் கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு போடுவேன். இது போக வேற ஏதாவது புக் நீங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then, it's Priya. Bye.